தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண்சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் சென்னை வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது. பாஜகவின் புதிய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு மூத்த தலைவர்கள் வாழ்த்து. வானகரத்தில் பட்டாசுகள் வெடித்து பாஜக தொண்டர்கள் உற்சாகம். பாஜக தொண்டர்களை வழி நடத்தியதை பாக்கியமாக கருதுகிறேன். பாஜகவின் புதிய மாநில தலைவர் அறிவிப்பு விழாவில் அண்ணாமலை நெகிழ்ச்சி. அதிமுகவுடனான கூட்டணியால் பாஜக மேலும் பலமடைந்திருக்கிறது. 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு என்றும் அண்ணாமலை பேச்சு. சோனியா காந்தி ராகுல் காந்தி தொடர்புடைய நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் 700 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய இடி திட்டம். டெல்லி, மும்பை, லக்னோவில் உள்ள சொத்து பதிவாளர்களுக்கு நோட்டீஸ். பெண்கள் மற்றும் இந்து மதம் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. தன்னுடைய பேச்சு பலருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியதாக வருத்தம். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்து விட்டதாகவும் கடுமையாக சாடல். அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயமரியாதையின்றி தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பீதியின் உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுறுத்தி மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. காவிரி உரிமையை பெங்களூருவிலும், முல்லை பெரியார் அணை உரிமையை கேரளாவிலும் அடகு வைத்தது திமுக தான். மற்ற கூட்டணிகளை விமர்சிக்கும் தகுதி திமுகவுக்கு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி என விஜய் பரபரப்பு அறிக்கை. அதிமுக பாஜக மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்றும் விமர்சனம். பாஜகவின் மறைமுக கூட்டாளி திமுக, பகிரங்க கூட்டாளி அதிமுக என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டில் உண்மையான மாற்றத்தை மக்கள் விரும்புவதாகவும் அறிக்கை. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தொடர்வதாக டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுக போல இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்றும் நம்பிக்கை. அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக திருமாவளவன் கருத்து. பாஜக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் நம்பிக்கை. தன்னை சமாதானம் செய்ய யாரும் வரவேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. 2 நாட்களாக முக்கிய நிர்வாகிகள் ராமதாஸை சமாதானம் செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாட்டின் 5 மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த திட்டம்.
பூத் கமிட்டி மாநாட்டில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் தகவல். தலைவர்கள் திரை பிரபலங்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி முதலீட்டு நிறுவனங்கள் மோசடி. சமூக வலைதளங்களில் வரும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை. சென்னையில் 2 ஆண்டுகளில் 150 பைக்குகளை திருடிய சிறுவன் கைது. 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். மற்றொரு திருடனுக்கு காவல்துறை வலைவீச்சு. ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகலில் தகவல். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களும் சட்டமானதாக அறிவிப்பு. தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. வரலாற்றில் முதன்முறையாக சவரன் 70,000 ரூபாயை கடந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. குமரியில் பெய்த மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியில் குளித்த சுற்றுலா பயணிகள் அதீத உற்சாகம். விருதுநகரில் தனியார் பொருட்காட்சியில் ராட்டினத்தில் இருந்து இளம்பெண் தவறி விழுந்த விவகாரம். ராட்டின உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. ஏற்காடு மலைப்பாதையில் ஜேசிபி வாகனம் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் மீட்பு. மலைப்பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அரசியலுக்காக மேற்கு வங்கத்தில் கலவரத்தை தூண்டாதீர். வக்ஃபு சட்டம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மமதா பானர்ஜி திட்டவட்டம். ஹரியானாவின் பல்கலைக்கழகத்தில் சூட்கேஸில் காதலியை கொண்டு செல்ல முயன்ற மாணவன். ஆண்கள் விடுதிக்குள் செல்ல முற்பட்ட போது சிக்கிய காட்சிகள் வைரல். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதா குறித்து ராகுல் காந்தி வாய் திறக்காதது ஏன்? பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கேள்வி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ படத்தின் 3ஆம் பாடல் வெளியீடு. சந்தோஷ் நாராயணன் இசையில் சித் ஸ்ரீராம், ஷான் வின்சென்ட் பாடிய த ஒன் பாடல் வைரல். இந்தியாவின் முதல் தலித் கிரிக்கெட் வீரர் பல்வங்கர் பலுவின் வாழ்க்கை வரலாறு. பாலிவுட் திரைப்படமாக எடுக்க இயக்குனர் ப. ரஞ்சித் திட்டம். இதயம் முரளி படப்பிடிப்பு தளத்தில் பிறந்த நாளை கொண்டாடிய நடிகை கயாட் லோஹர். இன்ஸ்டாவில் லைக்ஸுகளை வாரி குவிக்கும் வீடியோ பதிவு. ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோவுக்கு 181 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது குஜராத் டைட்டன்ஸ். கேப்டன் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அரை சதம் விளாசியால் சத்தல்.